அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ஆடி அமாவாசை திதியானது வருகிறது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதிகாலையில் ஒரு 2:10க்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முடியறது பார்த்தீங்கன்னா, அந்த இரவு பின்னிரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 12:16க்கு நிறைவடைகிறது. இதுதான் இந்த திதி, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சர்வ அமாவாசை அப்படின்ட்டு பேர். அப்போ காலையில் 6 மணிலேருந்து ஒரு 12:15லேருந்து 12:30க்குள்ளே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனா கொடுத்துருங்க. இல்லை தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னா படையல் போட்டு சாமி கும்பிட்டுருங்க. குறிப்பாக செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி படையல் போட்டாலும் சரி, நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் அந்த 12:30க்குள்ளே வச்சுறது நல்லது. முடிஞ்சால் காலையில் நேரமே வச்சிடலாம். ஏன்னா எல்லாம் இறை தேட போகும் இல்லையா, அப்பயே வயிறார சாப்பிடும் அந்த காகம் எல்லாமே. ரொம்ப முக்கியமான விஷயம், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை நிகழ்வுகளில் ரொம்ப அரிதான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் ஏற்பட இருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிகிற அந்த 11 மணிக்கு மேலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அது எங்கன்னா நம்ம பகுதிகளில் இல்லை, மேற்கத்திய பகுதிகளில் கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டு இந்த மாதிரி பகுதிகளில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் அது நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்க போவது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடி அமாவாசை திதியில் செய்கிறது. அதனால் குலதெய்வ ஆலயம் அருகாமையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நேராக போய் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க, மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. அங்கே போய் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறீங்கன்னா சத்தியமாக மற்ற நாட்களை விட அந்த நாளில் நிறைய எனர்ஜியை உணர முடியும். அதனால் குலதெய்வ ஆலயத்துக்கு நேராக போங்க. இல்லை ரொம்ப தொலைவு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலையாவது குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். போக முடியலன்னு வருஷம் ஃபுல்லாக போகாமே இருக்காதீங்க. நம்மளுக்கு 1000 நாள் வேலை இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஒரு நாள் நேராக போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு எந்த குறைச்சலும் ஏற்படாது, மன நிம்மதியாக இருக்கும், எல்லாமே கைகூடி வரும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண் தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சித்தர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இரவு 11:16 அடுத்து அந்த பின்னிரவு 1:16 வரையிலும் 2 மணி நேரம். இதுதான் இந்த சோடசக்கலை நேரம். இதில் இடைப்பட்டு ஒரு 5 வினாடி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திருமூர்த்தி பகவானுடைய அந்த அருட்பார்வை இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு சின்ன அதிர்வை உண்டாக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபடுகின்றோமோ, வேண்டுதல் வைக்கின்றோமோ, அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்கு அருளி சென்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் தவற விடாதீங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் சிறப்பு. மற்ற அமாவாசைகளை நம்ம தர்ப்பணம் கொடுக்கலனா கூட இந்த 3 அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அப்படிப்பட்ட சிறப்பான நாள் தான் நாளைக்கு வருது. தவற விட்டுறாதீங்க. மறக்காம உங்கள் நண்பர்களோட உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. மறந்துருந்தால் அவங்களுக்கும் ஞாபகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.